ஓகேமா. ஸோ நேற்று நம்ம என்னன்னு பார்த்தோம்னு சொல்லி ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு போயிடலாம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் என்னது, நம்ம ஆதித்யா L1 அப்படிங்கிற ஒரு விண்கலத்தை நம்ம வந்து சூரியனுக்கு ஏவி இருக்கோம் சரிங்களா. ஸோ இந்த ஆதித்யா L1 அப்படிங்கிறது வந்து ஹாலோ ஆர்பிட் அப்படிங்கிற ஒரு ஆர்பிட்ல, அதாவது வழித்தடம் சொல்லுவாங்கல்ல, இந்த ஆர்பிட்ல வைக்கப்படுது சரிங்களா. ஸோ ஏன் அங்க வைக்கப்படுது அப்படிங்கறதா இம்பார்ட்டன்டான பாயிண்டா இருக்கும் நம்மளுக்கு பார்க்கும்போது. புரிஞ்சா? பொதுவா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஹிஸ்டரி பார்க்கலாம் சரிங்களா. இப்போ வந்து எல்லாருமே வந்து சன்னுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் எப்பத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க, சன்னை வந்து எப்பத்துல இருந்து ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் யார் ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு கலீலியோ கலிலி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஒவ்வொருத்தவங்களா வந்து ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. அது 17ஆம் நூற்றாண்டு சரிங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கோம், சன்னுக்கு வந்து பக்கத்துல இருக்கிற ஆர்பிட்ல வந்து கொண்டு வந்து வச்சிருக்கோம். ஸோ நமக்கும் சன்னுக்கும் எவ்வளவு கிலோமீட்டர் வந்து, எர்த்துக்கும் சன்னுக்கும் வந்து எவ்வளவு கிலோமீட்டர் தூரம், 150 மில்லியன் கிலோமீட்டர் தூரம் சரிங்களா. ஸோ அது வந்து சூரிய வெளிச்சம் நம்மளுக்கு வந்து 3,00,000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து நம்மள வந்து சேருது. அது 8 நிமிஷம் தான் எடுத்துக்குது. சூரியன் உதவிச்சு 8 நிமிஷத்துல சூரிய கதிர்கள் நம்ம மேல வந்து விடுது சரிங்களா. சன்லைட் நம்ம வந்து விடுது. அதே மாதிரி வந்து நம்ம இங்க எது இந்த சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்ல இருந்து நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். சோ இந்த சேட்டலைட்ல வந்து என்ன வந்து சிக்னிபிகன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா. பொதுவா வந்து சூரியன்ல வந்து உங்களுக்கு என்னது, நிறைய பகுதி இருக்கும். வெளிப்பகுதி, வெளிப்பகுதி, உட்பகுதி எல்லாம் சொல்லுவாங்க. வெளிப்பகுதி வந்து என்னது உங்களுக்கு போட்டோஸ்பியர் இதுன்னு சொல்லுவாங்க, கொரோனான்னு சொல்லுவாங்க வெளிப்பகுதி சரிங்களா. அதுக்கப்புறம் அப்பர் குரோனோஸ்பியர், அப்புறம் லோவர் குரோனோஸ்பியர், அதுக்கப்புறம் போட்டோஸ்பியர்னு சொல்லுவாங்க சரிங்களா. போட்டோஸ்பியர்ங்கிறது உட்பகுதி சரிங்களா. சோ இப்ப என்ன பிரச்சனை, என்ன நம்மளுக்கு தெரியல அப்படின்னா, உட்பகுதியோட வெப்பநிலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6000 டிகிரி செல்சியஸ். ஆனா வெளிப்பகுதியோட, அதாவது கொரோனால பாத்தீங்கன்னா 1,00,000 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு ஹீட்டா இருக்கு சரிங்களா. சோ இப்ப தண்ணி சூடு பண்றோம் அப்படின்னா, உள்ள இருக்கிற தண்ணி தானே நமக்கு சூடா இருக்கணும், வெளியே இருந்து சூடு அவ்வளவுக்கு இருக்காதுல்ல. ஆனா இங்க வந்து அப்படியே மாற்றமா நடக்குது. அது ஏன்னு ஒரு காரணம் இருக்கணும் சரிங்களா. சோ இந்த மாதிரி 2, 3 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து திடீர்னு திடீர்னு அதுல இருந்து வெப்ப கதிர்வீச்சுகள், அதாவது உங்களுக்கு சோலார் பிளேயர்ஸ் சொல்லுவாங்க, சோலார் விண்ட்ஸ் சொல்லுவாங்க, கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து அலைக்கற்றையில வந்து அதுல இருந்து வெளிவருது சரிங்களா. சோ இது வெளிவரும் போது என்ன ஆகுது உங்களுக்கு, அங்க இருக்கிற ஆஸ்ட்ரோனட்ஸ், அங்க இருக்கிற ஸ்பேஸ் ஸ்டேஷன், அங்க இருக்கிற ரேடியோ கம்யூனிகேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒண்ணு இல்லாம பண்ணிடுது சரிங்களா. எல்லாத்துக்கும் வந்து பெரிய பாதிப்பு அமையுது. அட்மினிஸ்ட்ரேட்டர் யாருமா, எந்த இதுல வந்து ரீநேம் பண்ணிக்கங்க, நீங்க யாருன்னு தெரியல. அட்மினிஸ்ட்ரேட்டர். ஓகே சரிங்களா. சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் வந்து உள்பகுதி வந்து ரொம்ப ஹீட் அதிகமா இருக்கு. உள்பகுதியோட ஹீட்டை விட வெளிப்பகுதி அதிகமா ஹீட்டா இருக்கு. இது ஏன் கண்டுபிடிக்கணும். திடீர்னு திடீர்னு ஏன் வந்து பெருசு பெருசா வந்து உங்களுக்கு என்னது, உங்களுக்கு வந்து இது அனுப்புது, அந்த சோலார் பிளேஸ் இதெல்லாம் வந்து அனுப்புதுங்கிறது ஒரு கொஸ்டின் சரிங்களா. இந்த 2 கொஸ்டினுக்கும் விடை தெரியணும் சரிங்களா. ஓகேவா. சோ இந்த 2 கொஸ்டின் விடை தெரியறதுக்காகவும் நம்ம வந்து அனுப்பிச்சிருப்போம். சோ பொதுவா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சுஷ்மா, சரிங்களா. பொதுவா வந்து இது வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4, 5 இது அமைச்சிருக்காங்க ஸ்பேஸ் கிராஃப்ட் சரிங்களா. ஏன் வந்து நம்ம வந்து என்னது, இங்க இருந்தே பூமியில இருந்தே ஏன் வந்து அதை வந்து நம்ம வந்து சூரியனை ஆராய்ச்சி பண்ணக்கூடாது கலிலியோ மாதிரி அப்படின்னு சொன்னா, சோ பூமியில இருந்து சன்னை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு சோலார் எக்லிப்ஸ் வரும் சரிங்களா. சோ அதுக்கப்புறம் மேகங்கள் வரும். சோ அது இல்லாம வந்து சூரியன்ல இருந்து வரக்கூடிய விசிபிள் லைட் தான் நம்மளுக்கு வந்து சேரும். ஆனா சூரியன்ல இருந்து காமா ரேஸ், பீட்டா ரேஸ், யூவி, அல்ட்ரா வயலட் ரேஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்பெக்ட்ரம்ஸ்ல லைட்ஸ் எல்லாம் வருது. சோ இது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணாதான் சூரியன்ல என்ன நடக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பூமியில இருந்து ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது சரிங்களா. சோ அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம், சூரியன் பக்கத்துல கொண்டு வந்து வச்சு நம்ம ஆராய்ச்சி பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு சரிங்களா. சோ இதுக்கு முன்னாடி வந்து அமெரிக்கா, சோவியத், யூரோப்பியன், ஜப்பானீஸ் எல்லாம் வந்து அந்த டெலிஸ்கோப் மூலியமா அது வந்து என்ன செஞ்சாங்க, சன்னோட இந்த இன்ஃபர்மேஷன் அறிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க, சேட்டலைட்ல எங்கனது உங்களுக்கு டெலிஸ்கோப்பை பொருத்தி பக்கத்துல போய் நின்று ஆராய்ச்சி பண்ணுவாங்க சரிங்களா. சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பொதுவா வந்து இங்க லக்ராஞ்சி பாயிண்ட்ஸ்னு சொல்லி 2, 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்கு சரிங்களா. சோ சூரியன் 2 சூரியனுக்கும் எர்த்துக்கும் நடுவுல ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்கு சரிங்களா. இந்த 5 பாயிண்ட்ஸ்ல போய் நம்ம வந்து ஸ்பேஸ் கிராஃப்ட வச்சோம் அப்படி சொன்னா, அது வந்து நவருக்கு உண்டான ஃபியூல் நமக்கு தேவையில்லை. இப்ப வந்து நம்ம வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், பைக் வந்து இறக்கத்துல தள்ளி விட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஆஃப் பண்ணிட்டு இறக்கத்துல போலாம் சரிங்களா. சோ இப்ப நம்மளுக்கு ஃபியூல் மிச்சம் தானே. அதே மாதிரி தான் வந்து நம்ம அங்க ஸ்பேஸ்ல வந்து பேலோட்ஸ் வச்சு தான் அனுப்புவோம் சரிங்களா. ஒவ்வொரு பேலோட்ஸும் சில புஷ் நம்மளுக்கு கொடுக்கும் சரிங்களா. சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த 5 இடத்துல மட்டும் கொண்டு வந்து வச்சா நமக்கு என்ன செய்ய தேவையில்லை, அந்த புஷ் கொடுக்க தேவையில்லை. நம்ம ஃபியூல வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா தன்னைத்தானே வந்து அது வந்து என்ன செஞ்சுக்கும், புஷ் கொடுத்துக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா 2 பெரிய மாசுக்கு இடையில
இந்த ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு என்னது ஈக்குவலா புல் பண்ணுது. அந்த சைடுல இருந்து சூரியன் இப்படி பிடிச்சிருக்குது, இந்த சைடுல இருந்து எர்த் இப்படி பிடிச்சிருக்குது. அதனால ஈஸியா வந்து அந்த சைடை மட்டும் இது சன்னுக்குள்ள போய் விழுந்துடாது, எர்த்துல கொண்டு வந்து விழுகாது. சோ அதுக்கேத்த மாதிரி நவுந்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் யாரு லக்ரேஞ்சி அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து என்ன செஞ்சிருக்காரு, மேத்தமெட்டிக்கல் ஜீனியஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. சோ அதுலதான் நம்ம போய் என்ன செஞ்சிருக்கோம், நிறுத்தி வச்சிருக்கோம் L1 பாயிண்ட்ல. சோ இதுக்கு முன்னாடி வந்து 4 ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. ஒன்னு விண்டு, இன்னொன்னு சோஹோ, இன்னொன்னு ஏஸ், இன்னொன்னு டிஸ்கவர். சரிங்களா? சோ நம்மளோட ஃபர்ஸ்ட் வந்து நாசாவும் ஈசாவும், அதாவது என்னது உங்களுக்கு இவங்களோட அமெரிக்காவோடதும் அப்புறம் வந்து யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி அவங்களோட சேர்ந்து வந்து சோஹோங்கிறத ஒரு இதை வந்து வெளியிட்டாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நாசா வந்து விண்டுங்கிற ஸ்பேஸ் கிராஃப்ட் இது பண்ணாங்க. அடுத்து டீப் ஸ்பேஸ் கிளைமேட் அப்சர்வேஷன் சொல்லிட்டு 4வது வந்து கொண்டு வந்து வச்சாங்க. இதெல்லாம் L1 பாயிண்ட்ல இருக்கு. சோ டீப் ஸ்பேஸ்ல மட்டும் சன்னுல இருந்து எர்த்த ஆராய்ச்சி பண்றதுக்காக, மிச்சம் 4மே வந்து என்னது எர்த்ல இருந்து சன்னை ஆராய்ச்சி பண்றதுக்காக கொண்டு போயிருக்காங்க. சரிங்களா? சோ இதுதான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து ஆதித்யா எல் வந்து அது போய் ஜாயின் பண்ணிருக்கு. ஆதித்யா எல் வந்து 5th ஆப்ஜெக்ட். சரிங்களா? அந்த இடத்துல. சோ ஆதித்யா எல்1ல என்னலாம் இருக்கு, VLCங்கிற ஒண்ணு இருக்கு, சூட் இருக்கு, சாலக்ஸ் இருக்கு, ஹீலியோஸ் இருக்கு, அஸ்பெக்ஸ் இருக்கு, பாப்பா இருக்கு. சோ இதெல்லாம் வந்து எதுக்காக வந்தா அங்க இருக்கிற சோலார் ரேஸ், அங்க கொரோனல் மாஸ் செக்ஷன் இதெல்லாம் வந்து படிக்கிறதுக்காக கொண்டு வந்து வச்சிருக்காங்க. சரிங்களா? ஓகேவா? ஓகே. இதுல இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான். அடுத்தது இது பாயிண்ட் புரிஞ்சுல உங்களுக்கு? இப்ப வந்து ஆதித்யா எல்1 பத்தி உங்களுக்கு புரிஞ்சில்லாமா? எதுக்காக, ஏன் கொண்டு வந்து வைக்கிறோம், அதோட ஹிஸ்டரி எல்லாம் புரிஞ்சா? யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ஓகேவா? சோ அடுத்து போயிடலாம்ல. சோ இது நேத்து நடத்தினது உங்களுக்கு, இது நேத்து நடத்தினது ஒரு தடவை ரிவிஷன் கொடுக்குறேன். சரிங்களா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட மல்டி டைமென்ஷன் பவர்ட்டி இண்டெக்ஸ் ஒன்று இருக்கு. சரிங்களா? வறுமையில் இருக்கவங்க. சோ இந்த இண்டெக்ஸ்ல வந்து எத்தனை பேர்த்த வந்து வெளிக்கொண்டு வந்தாங்கிற விஷயம் இருக்கு. நித்தி ஆயோக் இந்தியாவோட திங்க் டேங்க் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க வந்து உங்களுக்கு வந்து 29ல இருந்து 11% கடைசி 9 வருஷமா, அதாவது இந்த பிஜேபி கவர்மெண்ட் ஆட்சி செஞ்சிருக்காங்களா, இந்த இந்த வருஷத்துல நிறைய பேர்த்த வந்து என்ன செய்யறோம், வெளியே எடுத்திருக்கோம் போவர்ட்டில இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பெரிய அச்சீவ்மெண்டா கருதப்படுது. யார், நித்தி ஆயோக் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 24 கோடி மக்களை வந்து வெளியில எடுத்தோம். மோஸ்ட்லி வந்து எந்தெந்த மக்கள் வந்து இருந்தாங்க, உத்தரப்பிரதேஷ், பீகார், மத்திய பிரதேஷ், இவங்க எல்லாம் வந்து என்னது நிறைய பேர்த்த வந்து இவங்க வெளியே எடுத்திருக்காங்க போவர்ட்டில இருந்து அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? நம்மளோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் ஒரு 17 கோல்ஸ் இருக்கு. அந்த 17 கோல்ஸ்ல ஃபர்ஸ்ட் கோல் வந்து என்னது, நோ பவர்ட்டி. உலகத்துல வந்து போவர்ட்டி இருக்கக்கூடாது, வறுமையவே வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கறத சொல்றதா இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி இது வந்து மல்டி டைமென்ஷன் பவர்ட்டி இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா 12 விஷயத்தை வச்சு நம்ம என்ன செய்யறோம், கணக்கிட போறோம். ஒவ்வொரு இடத்துலயும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நியூட்ரிஷன், சைல்டு இது அந்த மாதிரி 12 ஐட்டம்ஸ் இருக்கு, அதை பாத்துக்கணும். சரிங்களா? ஆனா வந்து குளோபல் லெவல்ல 10 வச்சுதான் வந்து அசஸ் பண்றாங்க. சரிங்களா? சோ இந்தியா வந்து அச்சீவ் பண்றதுக்கு வந்து 2030ல இருந்து ஓரளவுக்கு வந்து 1% கம்மியா வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், குளோபல்ல இருந்து வறுமையை வந்து கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு இப்போ இதுன்னு தெரியாது. ஆனா ஹவுஸ் ஹோல்ட் கன்சப்ஷன், அப்ப ஒவ்வொரு வீட்லயும் என்னெல்லாம் சாப்பிடுறாங்கிறதுக்கான அந்த இது மட்டும் நம்மள்ட்ட இல்ல, டேட்டா மட்டும் இல்ல. அதுவும் சேர்ந்து நம்ம பண்ணா மட்டும் தான் இது உருப்படியா வந்து கொண்டு போக முடியும்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது வந்து தைவான். சரிங்களா? சோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். முன்னாடி சைனா நாடு இருந்துச்சுல்ல, அங்க வந்து டெமோக்ரஸி தான் இருந்திருக்கு. சரிங்களா? அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் ஆட்சி செஞ்சிருக்காங்க. அங்க வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி என்ன செஞ்சிருக்கு, அந்த ஆட்சிக்காரங்களை அடிச்சு துரத்தி விட்டு கம்யூனிஸ்ட் பார்ட்டி, பீப்புள் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, அங்க வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க. அங்க இருந்து வெளியே போனாங்கல்ல, அவங்க வந்து என்ன செய்யறாங்க, இன்னொரு தனி ஒரு நாட்டுல வந்து குடியிருந்துட்டாங்க. அவங்க தான் வந்து தைவான் பீப்புள்ஸ். சரிங்களா? இப்போ யூஎஸ் காரன் வந்து என்னது தைவான் பீப்புள் சப்போர்ட் பண்றாங்க. ஆனா வந்து சைனா என்ன செய்யறான், சோ நீ வந்து ஒரிஜினலா எங்க ஊர் சார்ந்தவன் தான், அவங்கள வந்து நான் இணைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிரட்டிட்டு இருக்காங்க. சோ இப்போ தைவான்ல வந்து ஒரு எலெக்ஷன் நடக்குது. அது ஒரு பார்ட்டி வந்து ப்ரோ சைனா, இன்னொரு பார்ட்டி வந்து இண்டிபெண்டன்ஸ்க்காக இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்ப அந்த தைவானீஸ் மக்கள் வந்து யாருக்காக சப்போர்ட் பண்ணாங்க, அந்த இண்டிபெண்டன்ஸ்க்காக இருக்கணும், சைனா கூட சேரக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிரைம் மினிஸ்டர் தான் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ இருந்தாலுமே வந்து சைனா என்ன செய்யறது, கிரேவ் வார்ஃபேர் டாக்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. சோ தன்னை சுத்தி இருக்கக்கூடிய கடல்ல, அந்த தைவானை சுத்தி இருக்கக்கூடிய நிறைய இடங்கள்ல போய் வந்து மிலிட்டரி ஒத்திகை பாக்குறது, நேவி ஒத்திகை பாக்குறது, இந்த மாதிரி கடல் பெரிய வார்ஷிப் கொண்டு போய் நிறுத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணி அவங்களை வந்து என்ன செய்யறாங்க, இதான் அட்டாக் பண்றாங்க. அது இல்லாம சைனாக்கு பாத்தீங்கன்னா ஹாங்காங், சீனோ பிரிட்டிஷ் ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று இருந்திருக்கு. அது இப்படி வந்து 99 வருஷம் வந்து என்னது ஹாங்காங் வந்து அட்டானமஸ் கொடுக்கணுங்கிற ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. சரிங்களா? சோ 2047 என்னமோ தான் வந்து ஹாங்காங் வந்து அது வரைக்கும் ஹாங்காங் அட்டானமஸ் தான் இருக்கணும். சரிங்களா? இப்ப என்ன சைனா என்ன செய்யறாங்க, இல்ல இல்ல அது வந்து சரியா இது பண்ணாம அங்க நிறைய அத்துமீறல வந்து இது பண்றாங்க. சரிங்களா?
ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கனால சைனாஸ் வந்து என்னது தைவான் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும் அப்படின்னு சொல்றதா இந்த ஆர்டிகல். ஓகேவா? ஸோ நம்மள சுத்தி வந்து என்ன நடக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்தியன்ஸா வந்து நம்ம சுத்தி வந்து நடக்குதுன்னு தெரிஞ்சாதான் வந்து யூபிஎஸ்சிலும் சரி, குரூப் 1, குரூப் 2 இதுல எல்லாத்துலயும் உங்களுக்கு கேட்பாங்க. இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் பத்தி கேட்பாங்க. இதுல வந்து சிலபஸ்லயும் இருக்கு. சரிங்களா? ஸோ ரீசென்ட்லி இந்த இந்த பார்ட்டி பேர் கொடுத்து இது எந்த நாட்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா? இதெல்லாம் நியூஸ் வந்துட்டு இருக்கிறது. ஓகேவா? சரி, இந்த 3 விஷயம் புரிஞ்சுல நேத்து நடந்ததுல எனக்காவது டவுட் இருக்கா? ஓகேவா? இன்னைக்கு போயிடலாமா? எல்லாரும் அந்த பிபிடி பாக்குறீங்களா? நம்ம சென்ட் பண்ற பிபிடி அதோட தடவை பாத்துக்குங்க. சரிங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் இப்போ 3 ஆர்டிகல் பார்க்க போறோம் இன்னைக்கு. சரிங்களா? ஸோ வெதர் இட் இஸ் அன் யூஎன் ஆர் ஐசிஜே இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் யுனைடெட் நேஷன் த மெயின் ஹர்டல்ஸ் இஸ் விட்டோ பவர். சரிங்களா? ஸோ யூஎன் ஐசிஜி 2 ஆர்கனைசேஷன் இருக்கு. இது ரெண்டுத்துக்குமே பெரிய ஹர்டல் தடை பாத்தீங்கன்னா இது ரெண்டோட ஜட்ஜ்மெண்ட் வந்து யார் தடை பண்றாங்க? யுஎன்எஸ்சி அதுல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து வெட்டோ பண்றாங்க. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் நான். சரிங்களா? அதை பத்தி இந்த ஆர்டிகல். அடுத்து எமர்ஜென்ஸ் ஆஃப் மல்டிபோலார் வேர்ல்ட் ஆர்டர் இஸ் பேஸ்ட் ஆன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ரேதர் தேன் வேல்யூஸ். மல்டிபோலார் வேர்ல்ட் அப்படின்னா இப்போ வந்து முன்னாடி வந்து பைபோலார்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பைபோலார்னா 2 நாடுகள் இருப்பாங்க. யாரு? யுஎஸ்எஸ், யுஎஸ்எஸ்ஆர். சரிங்க, சோவியத் யூனியன் ரஷ்யான்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னது யூனிபோலரா மாறிடுச்சு. யுஎஸ்ஆர் போயிடுச்சு. அப்புறம் வந்து என்னது உங்களுக்கு அமெரிக்கா மட்டும் சூப்பர் பவரா இருக்கு. சரிங்களா? இப்போ வந்து எல்லா நாடுகளும் ஈக்குவலா வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கு. அதான் மல்டிபோலார் வேர்ல்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேர்ல்ட்ல வந்து பயணிக்கும் போது யாரும் வந்து வேல்யூஸ்க்கு வந்து மதிப்பளிக்கிறது இல்ல. அந்தந்த நாட்டுக்கு என்ன தேவையோ சுயநலமா தான் ஒவ்வொரு நாடும் செயல்படுது அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் தான் இது. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் இன் யூனிவர்சிட்டிஸ் மே லீட் டு ஹோமோஜெனேஷன் ரெஜிமெண்டேஷன் ஆஃப் தாட். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸ் இருக்குல்ல, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி இந்த இடத்துலாம் வந்து மாணவர்களுக்கு வந்து நிறைய பெனால்ட்டி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் பண்றாங்க. இந்த மாதிரி வந்து நீங்க ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ற மூலியமாக அங்க இருக்கக்கூடிய மாணவர்களோட மைண்ட் வந்து நீங்க வந்து என்ன செய்றீங்க? கெடுக்குறீங்க. அவன் வந்து ஃப்ரீடமா இருந்தா அவன் நினைச்ச யூனிவர்சிட்டியில செஞ்சா மட்டும்தான் அவன் வந்து கிரியேட்டிவ் பவர் இதாகும். அப்பதான் நல்ல நல்ல லீடர்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க. நீங்க வந்து கட்டுப்பாடோட ஒருத்தவனை வந்து வளர்த்துனீங்க அப்படின்னு சொன்னா அவன் வந்து என்னது பெரிய லீடரா வர முடியாது. அவன் கிரியேட்டிவ் திங்கிங் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் ஒரு தடவை பாத்துக்கங்க. இப்படிலாம் தான் மெயின்ஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. குரூப் 2லயும் உங்களுக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குரூப் 1 யூபிஎஸ்சி இதெல்லாம் இப்படிலாம் கொஸ்டின்ஸ் இருக்கு. நம்ம ப்ராப்பரா நம்மளோட ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இதுக்கெல்லாம் நீங்க ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? டிசமினேட்டிங் ஃபிளட் ஃபார்காஸ்ட் நம்ம ஏற்கனவே நடத்திருப்போம். ஆதித்ய L1 இதுக்கு நீங்க ஆன்சர் எழுதலாம் நம்மளோட அந்த மாடல்ஸ் வச்சு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க whether the it's UN or ICJ their main hurdle is to veto power. இது வந்து GS2ல வரப்போகுது. சரிங்களா? உங்களுக்கு இதுல வந்து நியூஸ் பேப்பர் எங்க இருந்து வந்திருக்குன்னா 14 ஜனவரியோட வந்திருக்கு. ஹிந்துல வந்த நியூஸ் பேப்பரோட ஆர்டிகல். வை ஹேஸ் சவுத் ஆப்பிரிக்கா டிராக் இஸ்ரேல் டு ஐசிஜே. இப்போ இடையில வந்து இஸ்ரேல் பாலஸ்தீனியம் பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல. ஸோ இஸ்ரேல் வந்து என்ன செய்யுது? பாலஸ்தீன மக்கள் மேல அத்துமீறல் நிறைய குண்டெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இதுல நிறைய பேர் குழந்தைகள் சாகுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க சவுத் ஆப்பிரிக்கா என்ன செய்யுது? ஐசிஜே இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அதுல போய் வந்து இஸ்ரேல வந்து நீ ஜெனசைட் பண்ற, இன அழிவு பண்ற அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க? கேஸ போடுறாங்க. சோ அதுதான் வந்து ஒரு இஷ்யூவா போயிட்டு இருக்கு. சரிங்களா? கேஸ் அட் ஐசிஜே அட்ராக்ட் குளோபல் அட்டென்ஷன். A two-day proceeding before the International Court of Justice at ஹாக். எங்க இருக்கு? ஹாக் நெதர்லாந்து இருக்கு. ஐசிஜே எங்க இருக்கு? ஹாக் நெதர்லாந்து இருக்கு. இதே ஒரு கொஸ்டினா கேட்பாங்க பிலிம்ஸ்ல. சரிங்களா? Between South Africa and Israel attracted global attention. South Africa in December 2023 moved ICJ invoking the Convention of Prevention and Punishment of Crime of Genocide 1948. ஸோ இதுல வந்து நிறைய நாடுகள் வந்து இந்த அக்ரிமெண்ட்ல சைன் போட்டிருக்காங்க. சரிங்களா? ப்ரிவென்ஷன் தடுக்கணுங்கிறதுக்காக. அதுல இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சுதான் வந்து சவுத் ஆப்பிரிக்கா என்ன செஞ்சிருக்காங்க? இஸ்ரேல வந்து கோர்ட்டுக்கு இழுத்திருக்காங்க. Accusing committing genocide during its ongoing military campaign of Gaza. South Korea has sought the provisional measure of stop genocide with the Israel Israeli repeated allegation had genocide intent to respond to October 7 terrorist attack by Hamas. சரிங்களா? இவங்க என்ன செய்யறாங்க? நீங்க ஜெனசைட ஸ்டாப் பண்ணு சொல்றாங்க. ஆனா இஸ்ரேல் என்ன சொல்றாங்க? இல்ல இல்ல அக்டோபர் 7 எங்க மேல டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணாங்களா அதுக்கு வந்து எதிராக நாங்க பண்றோம். டெரரிஸ்ட் தான் அழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணாங்க.
சவுத் ஆப்பிரிக்கா என்ன சொல்றாங்க, இஸ்ரேல் வந்து அக்யூஸ் பண்ணாங்க ஃபார் கமிட்டிங் ஜெனோசைட் ஆஸ் 23,000 பாலஸ்தீன் ஹவ் பீன் கில்ட். 23,000 பாலஸ்தீனர்கள் கொண்டு இருக்க. அதுல 90% வந்து யாரு, உங்களுக்கு காசா பாப்புலேஷன் டிஸ்பிளேஸ்ட் இஸ்ரேல்ஸ் ஒஃபென்சிவ். 90% மக்களை வந்து அந்த காசாங்கிற இடத்துல இருந்து நீங்க என்ன செய்யுங்க, பாலஸ்தீன மக்கள் வந்து வெளியே துரத்தி விட்ட. இது வந்து என்னது, ஒரு 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 ஜெனசைடு கொண்டான விஷயம் தான் அப்படின்னு சொல்றாங்க. வாட் இஸ் ஜெனசைட் கன்வென்ஷன்? சரி, கன்வென்ஷன் உங்களுக்கு ஒரு ட்ரீட்டி மாதிரி, சரிங்களா, ஃபாலோ பண்ணுறது. ஜெனசைட் கன்வென்ஷன் 1948. இது வந்து ஃபர்ஸ்ட் ஹியூமன் ரைட்ஸ் ட்ரீட்டி டு பி அடாப்டட் பை யூஎன் ஜெனரல் அசெம்பிளி இங்கன்னு சொல்லுவாங்க. யூஎன்ல வந்து ஃபர்ஸ்ட் இந்த ட்ரீட்டியை தான் அடாப்ட் பண்ணாங்க 1948. இட் பிரைமரி அரோஸ் ஃப்ரம் த கமிட்மெண்ட் டு நெவர் அகைன் அலோ மாஸ் கில்லிங் ஆஃப் பீப்பிள் சச் ஹாலோகாஸ்ட். ஜூஸ் வந்து கொண்டாங்களே, ஹாலோகாஸ்ட்னு சொல்லுவாங்க. நிறைய 6 மில்லியன் ஜூஸை வந்து என்ன செஞ்சாங்க, ஒரேடியாக கொண்டாங்க. யாரு, ஹிட்லர் ஆட்சியில. அதான் ஹாலோகாஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திருப்பி எங்கேயுமே நடக்கக்கூடாது, அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கன்வென்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா கேஸ் இஸ் பேஸ்ட் அப்பான் ஆர்டிகல் 2 which says genocide means act as such. சரிங்களா, இவங்க வந்து எந்த ஆர்டிகல் மூலியமா பேசப்பட்டிருக்காங்க, இந்த கன்வென்ஷனுக்குள்ள 2 ஆன ஒரு ஆர்டிகல் இருக்கு. அந்த ஆர்டிகல் வச்சு தான் கேசப்பட்டிருக்காங்க. கில்லிங் மெம்பர் ஆஃப் நேஷனல் ரேஷியல் எத்தனிக் ரிலீஜியஸ் குரூப். சரிங்களா, இது பண்ணாலும் ஜெனசைட் சொல்லலாம். காசிங் சீரியஸ்லி பாடிலி மென்டலி ஹார்ம் டு த மெம்பர்ஸ் ஆஃப் த குரூப். அதுவும் வந்து நீங்க என்ன செய்யலாம், ஜெனசைடுக்கு உண்டானதுதான். டெலிபரேட்லி இன்ஃபிளிங் அப்பான் த குரூப் கண்டிஷன் இஃப் லைஃப் கால்குலேட் டு பிரிங் அபவுட் பிசிக்கல் டிஸ்ட்ரக்ஷன் ஹோல் இன் பார்ட். சரிங்களா, சோ குறிப்பிட்ட மக்களை கொன்னாலோ இல்ல மென்டலா நீங்க வந்து ஹார்ம் பண்ணாலோ இல்ல வந்து என்னது வேணுமே நீங்க வந்து அங்க வந்து பிசிக்கல் டிஸ்ட்ரக்ஷன், அங்க இருக்கக்கூடிய கட்டுமானங்கள் எல்லாத்தையும் உடைச்சாலோ உண்மையில என்ன செய்யப்படும், இது வந்து ஒரு ஜெனோசைட் தான் அப்படிங்கிற மாதிரி இதுல போட்டிருக்காங்க. சோ இதை யூஸ் பண்ணி தான் என்ன செய்யறாங்க, சவுத் ஆப்பிரிக்கா வந்து யார்கிட்ட, இஸ்ரேல் மேல வந்து ஆர்டிகல் 2 படி வந்து கோர்ட்டுக்கு எழுதிருக்காங்க, ஐசிஜே கோர்ட்டுக்கு கேஸ் போட்டிருக்காங்க. சரிங்களா, both South Africa and Israel are signatory to Genocide Convention 1948 which has now been invoked by South Africa. இவங்கலாம் 1948 வந்து சைன் போட்டிருக்காங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா, புரியுதாமா? ஓகேவா? சோ என்ன பேசுறோம்னு புரியுதா, என்ன டிஸ்கஸ் பண்றோம்னு புரியுதா எல்லாத்துக்கும்? வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, ஐ எம் ஆடிபிள். கேக்குதா? சாட் பாக்ஸ் டைப் பண்ணுங்க. கேக்குதா? ஓகே, சோ அடுத்து பாருங்க. அடுத்து பாருங்க. ஐசிஜே இஸ் த பிரின்சிபல். ஐசிஜே என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா, ஐசிஜே இஸ் த பிரின்சிபல் ஜுடிஷியல் ஆர்கனைசேஷன் ஆஃப் த யூஎன். யூஎனோட ஒரு அங்கம் தான் ஐசிஜே. சரிங்களா, இது ஜஸ்டிஸ் வழங்கக்கூடிய ஒரு கோர்ட். இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா பீஸ் பேலஸ் ஹாக், நெதர்லாண்ட்ல இருக்கு. சரிங்களா, இது வந்து 1945 ஜூன்ல வந்து நிறுவப்பட்டுச்சு. இது வந்து பை த சார்ட்டர் ஆஃப் யூஎன். யூஎனோட ஒரு சார்ட்டர் மூலியமா தான் இது கொண்டு வரப்பட்டிருக்கு. சரிங்களா, இட் இஸ் அ டியூவல் ஜுரிடிக்ஷன் பவர். இதுக்கு வந்து 2 பவர் இருக்கு. ஒன்னு வந்து அட்வைசரி ஜுரிடிக்ஷன், அட்வைஸ் கொடுக்கலாம். In providing legal opinion of matter referred to by organs and special agents of UN. யூஎனோட ஸ்பெஷல் ஏஜென்சி ஏதாச்சும் வந்து கேட்டாங்க அப்படின்னா இது வந்து அட்வைஸ் பண்ணலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஜூரிடிக்ஷன் ஆஃப் கண்டென்ஷியஸ் இஷ்யூ தட் இஸ் செட்டிங் டிஸ்பியூட் பிட்வீன் த கண்ட்ரிஸ். 2 கண்ட்ரிஸ் இடையில பிரச்சனை அப்படின்னா அதை சரி பண்றதுக்கு இது இங்க பண்ணலாம். அண்ட் டிட்டர்மைன் த ஸ்டேட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிரைம்ஸ் கமிட்டட் இன் வயலேஷன் ஆஃப் இன்டர் லா. சரிங்களா, ஒருத்தர் வந்து இன்டர்நேஷனல் லா வந்து இது பண்றான் அப்படின்னா இதுல வந்து கேஸ் போட்டு அவன் மேல வந்து கொண்டு வரலாம். சரிங்களா, the ICJ was established after it possesses the permanent court of international justice fell into destitute. சரிங்களா, இது வந்து ஐசிஜேக்கு முன்னாடி வந்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ்னு ஒன்று இருந்திருக்கு. பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ் பிஐஜேன்னு சொல்லிட்டு. இது வந்து என்ன செஞ்சிருக்கு, ஒழுக்கமா இயங்கல. அதனாலதான் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் கொண்டு வந்தாங்க. சரிங்களா, it enabled to enforce the mandate during the intervention of between 2 world wars. சரிங்களா, 2 வேர்ல்டு வார் நடந்துச்சுல, வேர்ல்டு வார் 1 வேர்ல்டு வார் 2. அப்பெல்லாம் வந்து இந்த பிஐஜே பெர்மனன்ட் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து என்ன செய்யல, ஒண்ணுமே பண்ணிக்கல. சோ அதனால இது வந்து ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லி தான் புதுசா ஒன்று கிரியேட் பண்ணாங்க. சரிங்களா, the court has total strength of 15 ஜட்ஜ் இருப்பாங்க இதுல. who are appointed 9 terms 9 years. சரிங்களா, 15 ஜட்ஜ் இருப்பாங்க இதுல. அதுல வந்து என்னது, ஒவ்வொரு ஜட்ஜுக்கும் 9 வருஷம் இருக்கு. த்ரூ த செப்பரேட் சைமல்டேனியஸ் எலெக்ஷன் இந்த யூஎன் ஜெனரல் அசம்பிளி அந்த யூஎன் செக்ரட்டரி கவுன்சில். 2 இடத்துல வந்து ஒட்டுக்கா வந்து கணக்கெடுப்பு நடத்தப்படும், தேர்தல். அதுல இருந்தா ஜட்ஜஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ad hoc judges are sometimes appointed as the case of request specialized knowledge about the concerned dispute. சரிங்களா, சோ அந்த ஸ்பெஷலைஸ்டு ஒரு விஷயத்துக்காக என்ன செய்யலாம், ஒரு ஜட்ஜை வந்து கொண்டு வந்து அப்பாயின்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸோட விஷயம். இது வந்து பிலிம்ஸ் கேட்பாங்க, மெயின்ஸ் கேட்பாங்க. டிஎன்பிஎஸ் குரூப் 1ல இது அப்படியே கேட்பாங்க, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அதை பத்தி எழுதுங்க அப்படின்னு சொன்னா நீங்க இந்த 5 பாயிண்ட் எழுதுற மாதிரி இருக்கும். சரிங்களா,
அடுத்து பாருங்க, ஜஸ்ட் லைக் யூஎன் ஐசிஜே இஸ் நாட் எஃபெக்டிவ் டியூ டு விட்டோ பவர்ஸ். சரிங்களா, யூஎன்லயும் வந்து என்ன விட்டோ பவர்னு சொல்லுவாங்க. ஓகே, கிளாஸ் எடுத்துட்டு போது நீங்க சாட் பாக்ஸ்ல போட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. நீங்க வந்து என்ன செய்யலாம், எனக்கு வாட்ஸ்அப்பே பண்ணிடலாம். சரிங்களா. ஸோ பொதுவா வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, யூஎன் யுனைடெட் நேஷன் இருக்குல்ல, இதுல வந்து P5 மெம்பர்ஸ் சொல்லுவாங்க. சரிங்களா, ஒரு 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க. யூஎஸ், யூகே, சைனா, ஜெர்மனி. சரிங்களா, அப்புறம் உங்களுக்கு என்னது, ஸோ இது ஒரு ஒரு 5 நேஷன்ஸ் இருப்பாங்க உங்களுக்கு. ஸோ இவங்க என்ன செய்வாங்க, ஜப்பான். சரிங்களா. ஸோ இந்த 5 நேஷன்ஸ் இருப்பாங்க. பிரான்ஸ். சரிங்களா. ஸோ இந்த 5 நேஷன்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த 5 நேஷனும் வந்து என்ன செய்வாங்க, ஆஹ் அணு ஆயுதம் வச்சிருக்கிற நேஷன் தான். ஸோ யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த 5 பேர்த்துல வந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து அந்த ஆஹ் இதுக்கு வந்து கன்வென்ஷனுக்கு ஒத்து வரல அப்படின்னு சொன்னா அது வீட்டோன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன செய்ய முடியாது, அந்த கன்வென்ஷனை வந்து பாஸ் பண்ண முடியாது. சரிங்களா. எல்லாரும் வந்து எல்லாருமே வந்து ஒத்துக்கிட்டா மட்டும் தான் அந்த ரெசல்யூஷன் பாஸ் ஆகும். இதுல யாராச்சும் ஒருத்தர் வந்து ரெசல்யூஷன் பாஸ் ஆகல. இப்போ வந்து இஸ்ரேல் மேல வந்து இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டா ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இங்க யூஎஸ் என்ன செய்வாங்க, அந்த ரெசல்யூஷன் வெட்டோ பண்ணிடுவாங்க. வெட்டோனா வந்து இல்லாமல் ஆக்குறது. சரிங்களா. சோ அப்பனா வந்து இவங்க எல்லாருமே இந்த 4 பேரும் ஓகே சொல்றாங்க இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்ட். ஆனா யூஎஸ் மட்டும் என்ன செய்யறான், வெட்டோ பண்ணிடுறான். அப்படின்னு ஒரு வேண்டான்னு சொல்றான். அப்ப நான் விட்டோடுன்னு அர்த்தம். சோ அப்ப அந்த ரெசல்யூஷன் பாஸ் ஆகுது. எல்லாருமே வந்து ஒத்துக்கிட்டாதான் அந்த விஷயம் பாஸ் ஆகும். சரிங்களா. சோ இங்க பிரச்சனையே வந்து இந்த வெட்டோ பவர் தான் பிரச்சனைன்னு சொல்றாங்க. சரிங்களா. இந்த ஐசிஜேல இருந்து இந்த வெட்டோ பவர் தான் வந்து பிரச்சனைன்னு சொல்றாங்க. Although the ICJ decisions are legally binding, cannot be appealed against. They are often defied the absence of enforcement mechanism of own. சரிங்களா. ஐசிஜேல என்னதான் ஐசிஜே சொன்னது பைண்டிங் அப்படின்னா வந்து ஒத்துக்கொள்ளப்பட வேண்டியது. சரிங்களா. எல்லாருனாலும் அங்கீகரிக்கப்பட வேண்டியது, கட்டாயம் வந்து ஃபாலோ பண்ணணும். இருந்தாலுமே வந்து யாரும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அப்படி சொன்னா இது எப்படி வந்து என்ஃபோர்ஸ் பண்றது, எப்படி வந்து அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுறதுங்கிறது எதுவுமே சொல்லல இதுல. அதே மாதிரி யூஎன் சார்ட்டர் அத்தரைஸ் யுஎன்எஸ்சி டு என்ஃபோர்ஸ் த கோர்ட் டிசிஷன். சரிங்களா. சோ இதுல தான் கோர்ட் டிசிஷன், ஐசிஜே ஒரு டிசிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டிசிஷனை யார் என்ஃபோர்ஸ் பண்ணும், யுஎன்எஸ்சி தான். சரிங்களா. ஆனா இந்த யுஎஸ்சி போக முன்னாடி இந்த 5 கண்ட்ரீஸ்ல ஏதாச்சும் ஒரு கண்ட்ரீஸ் வெட்டோ பண்ணிடுவாங்க. However, its compliance is often mercy of the power politics of permanent members of Security Council. இவங்களாம் நினைச்சாதான் நீங்க தீர்ப்பு வழங்கினாலுமே அந்த தீர்ப்பை வந்து நடைமுறைப்படுத்த முடியும். இல்ல அப்படின்னு சொன்னா அந்த தீர்ப்பு என்ன செய்ய முடியாது, நடைமுறைப்படுத்த முடியாது. சரிங்களா. In the instant case of enforcement of any adverse ruling against Israel is like to be voted by strongly ally of US. சரிங்களா. இஸ்ரேலுக்கு ஏதாச்சும் ஒண்ணு வந்து கொண்டு வந்தாங்க, ரெசல்யூஷன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதை வந்து என்ன செய்வாங்க, யூஎஸ் வந்து தடுத்து விட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் பவர்ஃபுல் மெம்பர்ஸ். சரிங்களா. அது இல்லாம வந்து இதுல என்ன உங்களுக்கு பவர்ஃபுல் மெம்பர்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றது இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம். சரிங்களா. இதுல வந்து ஐசிஜியோட குறைகள். சரிங்களா. இது கண்டிப்பா வந்து உங்களுக்கு பிலிம்ஸ்லயும் மெயின்ஸ்லயும் கேட்பாங்க உங்களுக்கு. இந்த ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூட்டட் பை யுக்ரைன் அகைன்ஸ்ட் ரஷ்யா. யுக்ரைன் வார், ரஷ்யா வார் இருக்குல்ல. சோ அதுல வந்து என்னது 2022ல லேட்டர் ரெஃப்யூஸ் டு அட்வான்ஸ் சப்மிஷன் இன் லைட் ஆஃப் அப் அண்ட் அப்சர்டியன் லாசூட். சரிங்களா. இதுல ரஷ்யாக்கார வந்து இதுல வந்து என்ன செய்யல, இதுல வந்து ஒரு தீர்ப்பு வழங்குறதுக்கு ஒத்துக்கொள்ள. சரிங்களா. சிமிலர்லி தி ஃபேமஸ் நிகார்கோ விசஸ் யூஎஸ் கேஸ்லயும் யூஎஸ் வந்து என்ன செய்யல, இது இவங்களோட மதிக்கவே இல்லை. அதே யூஎஸ் ரெஃப்யூஸ் டு சப்மிட் த கோர்ட் ஜுடிஷியன் என்ஃபோர்ஸ் சப்ஸ்கியூன் ரூலிங். சரிங்களா. அது இல்லாம வந்து இதெல்லாம் வந்து யாரும் ஒத்துக்கல. சரிங்களா. இவங்க தான் ரூலிங் கொடுத்தாலுமே வந்து அதுல இருக்க கண்ட்ரீஸே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. Two prayer cases involving genocide convention that have proceeded to the final adjudication took over decade to resolve. சரிங்களா. அது 10-15 வருஷம் ஆகுது ஒவ்வொரு தீர்ப்பும் வந்து வரக்கு. கொரோஷியா விசஸ் செர்பியா அண்ட் போஸ்னியா அண்ட் ஹெர்சோனியா விசஸ் செர்பியா அண்ட் மோண்டாகோ. இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து ரொம்ப காலந்தாமதம் பண்ணி தான் இவங்க வந்து ரூலிங்ஸே கொடுத்திருக்காங்க. அடுத்து பியூரோக்ராட்டிக் ப்ரொசீஜர் டேக்கிங் லாங்கர் டைம். சரிங்களா. சோ இதுல நிறைய விஷயங்கள் வந்து என்னது, அங்க இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் வந்து எடுக்க வேண்டியதா இருக்கு. அவங்க வந்து எடுக்கிறதுக்கு லேட் பண்றாங்க. ஐசிஜே ஸ்லோ அண்ட் பியூரோக்ராட்டிக் ப்ரொசீஜர் ரிசல்டிங் ரூலிங் டேக்கிங் இயர்ஸ். சரிங்களா. சோ அதுல கிரிட்டிசிசம் பண்றாங்க, இந்த அளவுக்கு வந்து ரொம்ப லேட்டா வந்து நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. The final ruling from the court determining whether the Israel has committed genocide in Gaza will likely to take year to emerge. இதுல வந்து இஸ்ரேல் வந்து என்னது, காசால வந்து ஜெனோசைட் பண்ணாங்களா அப்படிங்கிற சொல்றதுக்கே வந்து பல வருடங்கள் ஆகும் சொல்றாங்க. 2019 பாத்தீங்கன்னா கேஸ் இன்ஸ்டிடியூட்டட் பை கமிபியா அகைன்ஸ்ட் மயான்மார் ஃபார் இட்ஸ் மிலிட்டரி கிராக்டவுன் ஆன் ரோஹிங்கியா ரெஃப்யூஜிஸ் ஸ்டில் இன் ட்ரையல். சரிங்களா. முன்னாடி வந்து இந்த மயான்மர் நம்மளுக்கு இருக்கு மயான்மர், அந்த இடத்துல வந்து ரோஹிங்கியாவுக்கு எதிராக வந்து அந்த மயான்மர் மிலிட்டரி வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க. சரிங்களா. அது கமிபியா என்ன சொல்லுது, அவங்க கேஸ்ல பண்ணாங்க, அதுல வந்து தீர்ப்பே இனி வரல. The court took nearly 2.5 years to deliver judgment on preliminary objection. Gamibia's initial pay requesting provisional measures. சரிங்களா. சோ ரொம்ப வருஷமே வந்து ஃபர்ஸ்ட் லெவலுக்கே வந்து போல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே ரிப்பாரேஷன் இன் டிஆர்சி விசஸ் உகாண்டா. சரிங்களா. ஸோ டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ, ஆப்பிரிக்கா இருக்கிற நேஷனும் அவங்களுக்கு உகாண்டாக்கும் நிறைய நடந்துச்சு. In 2022 judgment in the case of DRC vs Uganda, the court ordered Uganda to pay total of 325 million to DRC in 5 installments.
சரிங்களா. ஸோ 2% ஆன் நேச்சுரல் ரிசோர்சஸ். சரிங்களா. இதுல வந்து தீர்ப்பு இங்க என்னது 325 மில்லியன் வந்து என்ன செய்யணும், நீங்க வந்து காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல தீர்ப்பு வழங்குனாங்க. யாருக்கு? உகாண்டாக்கு. சரிங்களா. ஸோ உகாண்டா வந்து என்ன செய்யலாம், ஓகே நான் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மென்ட் கட்டியிருக்காங்க. இது வந்து சக்சஸ். advisory role has been some success இருக்கு. சரிங்களா. அதே மாதிரி in past the rendered opinions such as the legality of threat of use of nuclear weapons 1996 and legal consequence of construction of wall in the occupied Palestine territory 2004 among them. சரிங்களா. இந்த வால் கட்டலாம் அப்படிங்கறதெல்லாம் வந்து இவங்க சொன்ன அட்வைஸ் படி தான் கட்டியிருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து என்னது, உங்களுக்கு வந்து இவங்களோட சக்சஸ். ஃபெயிலியர் என்ன, பெரிய பெரிய ஆளுகளே வந்து இவங்களை வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்கிறது இதோட ஃபெயிலியர். சரிங்களா. many courts came, however ICJ has been able to carve out niches போனது. நிறைய கோர்ட் இருக்கு, ஆனா ICJங்கிறது இனி முக்கியமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ICJ has been able to carve out a niche position of internal judicial adjudication despite of evidence of new court and tribunals. நிறைய புதுசா கோர்ட்லாம் வருது, இருந்தாலுமே ICJ தனி மதிப்பு இருக்கு. ICJ exists along with of PEC, Permanent Court of Arbitration, International Criminal Court, International Tribunal for Law and Sea and Fairness. இதெல்லாம் வந்து வேர்ல்ட் ட்ரேட் கீழே இருக்கு, இருந்தாலுமே வந்து ICJக்கு தனி மதிப்பு இருக்கு. However, this also raises the concern about the potential fragmentation of international law. இருந்தாலுமே வந்து இவ்வளவு கோர்ட் இருக்கும்போது நிறைய லாஸ் எல்லாம் சொல்றாங்களா, இது வந்து கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ICJ's impact is adversely affected by due to political biases. சரிங்களா. ICJ வந்து தீர்ப்பு வழங்கினா அதை வந்து ஒத்துக்கிறது இல்லை, ஏன்னா பொலிட்டிக்ஸ் தான் வந்து அங்க வந்து நிறைய பிளே பண்றாங்க இந்த 5 நாடுகள். அதனாலதான் ரொம்ப பெரிய பிரச்சனைன்னு சொல்றாங்க. ஓகேவா. இந்த ஆர்டிகல் புரிஞ்சா டவுட் இருக்கா? ஓகேவா. சோ இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னா, ஐசிஜேங்கிற ஒரு அமைப்பு பத்தி சொல்ல வராங்க. அது வந்து எவ்வளவு பாசிட்டிவ், எவ்வளவு நெகட்டிவ் இருக்கு, அதோட ஹிஸ்டரி இதெல்லாம் சொல்ல வராங்க. சரிங்களா. அதோட வந்து வெற்றி, அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், எதனால டிஸ்அட்வான்டேஜ் ஆகுது. இது ஒரு பாலிடிக்ஸ் மாதிரி படிச்சீங்க அப்படின்னா இது அப்படியே வந்து 15 மார்க்ஸ்ல அப்படியே கேட்பாங்க உங்களுக்கு. இதுல இருக்க ஒவ்வொரு விஷயமே வந்து பிலிம்ஸ்லயும் கேட்பாங்க, மெயின்ஸ்லயும் கேட்பாங்க. ஏன்னா அதிகமான விஷயம் வந்து நிறைய பேர் ஒத்து பாக்குறாங்க. சோ இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பா உங்களுக்கு மெயின்ஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா. இதுக்கெல்லாம் எங்கேயுமே நோட்ஸ் கிடைக்காதுமா. சோ நம்ம இப்ப படிக்கிறத வச்சு நீ நோட்ஸ் எடுத்துக்க வேண்டியதான். சரிங்களா. அடுத்து எமர்ஜிங் மல்டிபோலார் வேர்ல்ட் ஆர்டர் இன் பேஸ்ட் ஆன் த இன்ட்ரெஸ்ட் ரேதர் தான் வேல்யூஸ். சரிங்களா. யாரும் வந்து வேல்யூக்கு வந்து மதிப்பளிக்கிறது இல்ல, எல்லாமே வந்து அவங்க சுயநலமா தான் இருந்திருக்காங்க, தன் நாட்டுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. இது வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் இருக்கிறது தான். இது வந்து ஜனவரி 14 டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து ஆர்டிகல் ரெட் சி அட்டாக்ஸ் வை இந்தியா ஸ்ட்ராட்டஜிக்கலி சைலண்ட் ஆன் ஈரான் ரோல். ஸோ இதுல வந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம்னா, த எமர்ஜிங் மல்டிபோலார் வேர்ல்ட் ஆர்டர் இஸ் பேஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் ரேதர் தான் வேல்யூஸ். வாட் யூ இன்ஃபர் ஃப்ரம் த ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிற அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. இந்தியா டிப்ளாய் 3 வார்ஷிப். ஸோ முன்னாடி வந்து என்ன நடக்கு அப்படின்னு சொன்னா ஹூத்தி ரெபல்ஸ் சொல்லுவாங்க. இதுதான். சரிங்களா. இது யமன், இங்க ரெட் சி. சரிங்களா. ஸோ யமன் வந்து என்ன செய்யறாங்க, பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. சரிங்களா. இந்த பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்றதுனால இஸ்ரேல் அப்புறம் வந்து நிறைய நாடுகளோட ஷிப் வந்து இஸ்ரேலுக்கு இப்படிதான் வந்தாகணும். சரிங்களா. சோ இங்க வந்து யமன் சப்போர்ட் இருக்கனால இஸ்ரேல் கூடி போன எந்த ஷிப்பையும் நான் விட்டு வைக்க மாட்டேன், எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க என்ன செய்யறாங்க, யமன் இருக்கிற ஹூத்தி ரெபல்ஸ் சொல்லுவாங்க உள்ள இருக்கவங்க, அவங்க வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. சோ இது வந்து பெரிய தலைவலையா வந்துருச்சு யாருக்கு, யூரோப்பியன் எல்லாம். சரிங்களா. அமெரிக்கா எல்லாம். சோ அவங்க எல்லாம் சேர்ந்து வந்து என்ன செய்யறாங்க, ஆபரேஷன் ப்ராஸ்பெரிட்டி கார்டியன் அப்படிங்கிறது ஒரு மிஷன் அனுப்புறாங்க. சோ அதுல வந்து உங்களுக்கு வந்து ராணுவங்கள் இருப்பாங்க, அவங்க என்ன செய்வாங்க, அந்த ஷிப் வந்து கரெக்டா அந்த இடத்துக்கு போறதுக்காக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுல வந்து எல்லா நாடுகளும் நிறைய நாடுகள் வந்து இதுல வந்து சேர்ந்திருக்காங்க. ஆனா இந்தியா வந்து என்ன சொல்லுச்சு, நான் இதுல சேர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா. சோ ஏன்னா வந்து இந்தியாவுக்கு வந்து அரபு கண்ட்ரிஸ் முக்கியம். சோ இதுல போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அதை செய்யும் வெஸ்ட்ல போய் சேர்ந்த மாதிரி இருக்கும். இந்தியாவோட நடுநிலைமை வந்து இது பாதுகாத்து. அதே மாதிரி வந்து இந்தியாவோட வெஸ்ட்ல வந்து என்ன செஞ்சிருக்காங்க, அட்டாக் பண்ணிருக்காங்க. சோ ஏதோ ட்ரோன் வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. யூஎஸ்கான என்ன சொல்லிருக்காங்க, இல்ல இல்ல இந்த ட்ரோன் வந்து ஈரான்ல இருந்தா வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுக்காக நம்ம வந்து ஈரான்ட்ட போய் சண்டை போடல, நம்ம வந்து அமைதியா காத்துக்கிட்டோம், ஏன்னா ஈரானுக்கு நம்ம முக்கியம். சரிங்களா. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்தியா டிப்ளாய்ட் 3 வார்ஷிப் ஆஃப் அரேபியன் சி ஆஃப்டர் ட்ரோன் ஹிட் மெர்ச்சன்ட் வெசல். சரிங்களா. நம்ம மேல ஒரு தாக்குதலுக்கு ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன செய்யறோம், நம்ம வந்து வார்ஷிப் அனுப்பிச்சு வச்சிருவோம். செகண்ட் வந்து எம்வி சாய்பாய் த இந்தியன் பிளாக் க்ரூட் ஆயில் டேங்கர் வாஸ் ஆல்சோ ஹிட் பை ஒன் வே அட்டாக் ட்ரோன். யூஎஸ் கிளைம்ஸ் வந்து 2 ட்ரோன் வந்து எங்க இருக்கு, டெஹ்ரான்ல இருந்து வந்திருக்கு, ஈரான்ல வந்து இருக்குன்னு சொல்றாங்க. இந்தியா ஹவர் வந்து என்ன செஞ்சாங்க, இந்த அட்டாக் யார் பண்ணாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Houthi attacks in Red Sea and now drone attacks the Persian Gulf have highlighted vulnerability of world's busiest shipping lanes. சரிங்களா. அந்த ஷிப் போறக்கு வரக்கூடிய இடங்கள்ல இந்த மாதிரி அட்டாக் பண்றதுனால நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு சொல்றாங்க.
Maersk, the world's biggest shipping company, halted all container ships through the Red Sea until further notice. இவங்க தான் வந்து அதிக இது பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து என்னது போய் அட்டாக் ஆகுறதுனால நிறைய இது பயப்படுறாங்க. ஸோ நம்ம எதுக்கு தேவையில்லாம அமைச்சர்னு சொல்லி ஹால்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா, இந்த பிரச்சனை முடிய வரைக்கும் நம்ம இன்னும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹால்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பாருங்க, ஸோ ஃப்ரம் த ஸ்டார்ட் ஆஃப் இங்க பனமா கனல், சரிங்களா. ஸோ இங்க இடத்துலயும் நிறைய பிரச்சனைகள் வருது. இதெல்லாம் தான் வந்து பிஸியஸ்ட் ஷிப்பிங் ரூட். இந்த நம்ம உலகளாவிய லெவலில் ட்ரேட் வந்து அதிகமா இங்க ஷிப்ல நடக்குது, சரிங்களா. ஏன்னா க்ரூட் ஆயில் அது இதெல்லாம் வந்து எல்லா நாடுக்கும் இந்த ஷிப்ல தான் போகுது, சரிங்களா. ஃப்ரம் த ஸ்டார்ட் ஆஃப் 2023, the traffic through Panama Canal has slowed due to prolonged drought. அங்க வறட்சி இருக்கு. reduce the quantity of water available to fill the canals. சரிங்களா, இது ஆர்டிஃபிஷியல் canals. இங்க தண்ணியை வந்து அதிகமா பண்ணும். ஸோ அதுக்கும் அவைலபிலிட்டி இல்லை, சரிங்களா. லாக்ஸ் வித் ரெக்கர் ஆஃப் 1100 cubic meters of water to fill. அங்க அதிகமான தண்ணி வந்து சேர்க்க வேண்டியதா இருக்கு. This happened due to depleting Cartoon Lake of Palama. இங்க வந்து லேக் இருக்கு, அது வந்து வடிஞ்சிட்டு இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்க, கார்ட்டூன் லேக் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. சிங்கிள் தான் பிலிம்ஸ்ல கேட்பாங்க. The waiting time for ship arriving in the Panama Canal has increased for matter of horses to several weeks. சரிங்களா, ஸோ இங்க வெயிட் பண்ணிட்டு ஒரு வீக்குக்கு அப்புறம் தான் உள்ள வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஏற்கனவே பிரச்சனை இருக்கு. இல்ல ரெட் சீல வர இந்த ஹூத்தி அட்டாக் வர பண்றாங்க. இதெல்லாம் சேர்ந்து வந்து உலகளாவிய வர்த்தகத்துல வந்து பெரிய தடை வருது, சரிங்களா. இது யாருக்கு பிரச்சனை, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் தான் பிரச்சனை. ஏன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல தான் இதுல இருந்து நிறைய வந்து வர்த்தகம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா இஸ் இன் ஜெனரல் வேரி ஆஃப் ஜாயினிங் எனி கோலியேஷன், சரிங்களா. இந்தியா வந்து பொதுவாக வந்து எந்த கோலியேஷன் எந்த ஒரு கூட்டத்திலையும் போய் சேர்ந்து இருக்காது. ஏன்னா இந்தியாவுக்கு வந்து நான் அலைன்மெண்ட், யார் கூட்டணியும் சாராத கண்ட்ரி, நம்ம வந்து அப்படி ஒரு கொள்கையை வச்சுட்டு இருக்கோம். இந்தியா ஹஸ் ஆல்சோ பீன் வேரி ஆஃப் ஜாயினிங் எனி கோலியேஷன், லெட் அஸ் அலோன் யூஎஸ் லெட் ஒன். இந்தியா லாங் ஸ்டாண்டிங் நான் அலைன் ஃபாரின் பாலிசி இஸ் நோன் டு எவ்ரி ஒன், சரிங்களா. இட் இஸ் இன்சிடென்ட் டு நோட் தட் யூஎஸ் இந்தியா ரிலேஷன் ஹேட் பீன் பிளாசமிங் சின்ஸ் எபோக்ஸ் ஆஃப் யூஎஸ் இந்தியா சிவில் நியூக்ளியர் அக்ரிமெண்ட் ஃபைனலைஸ் இன் 2008 இன் ஐசிஇடி 2022, சரிங்களா. இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நல்ல புரிந்துணர்வு இருக்கு, சரிங்களா. எப்போ பாத்தீங்கன்னா இந்தியாவும் யூஎஸ் வந்து நியூக்ளியர் அக்ரிமெண்ட் பண்ணாங்க, அது 2008. அதுக்கப்புறம் ஐசிஇடிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்தாங்க 2022. இது மூலியமா இந்தியாவும் யூஎஸும் நல்லா வந்து இதாக தான் போயிட்டு இருக்கு. யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் சார்ஜ் ஆஃப் இந்தியன் சிட்டிசன் November 2023 with plotting to assassinate US citizens to use soil. Since the President Biden has declined any invitation to visit India Republic Day celebration Quad Summit, எல்லாத்துக்குமே வந்து என்னது இந்தியாவுக்கு வந்து வரவேற்கு வந்து யாரு பைடன் வந்து மறுத்துட்டார் நிறைய விஷயங்கள் இருக்கனால. அதே மாதிரி வந்து இந்தியாஸ் ஓன் ரிலேஷன்ஷிப் வித் ஈரான், சரிங்களா. ஸோ யூஎஸ்க்கு ஈரானை பிடிக்காது, சரிங்களா. யூஎஸ்க்கு பாலஸ்தீனை பிடிக்காது. ஸோ ஆனா வந்து இந்தியாவுக்கு வந்து என்னது இவங்கெல்லாம் தேவை, சரிங்களா. இந்தியா ஹேட் லேர்ன் லெசன் ஃப்ரம் ஃபாலோயிங் யூஎஸ் பாலிசி டுவார்ட்ஸ் ஈரான் இந்த பாஸ்ட், சரிங்களா. ஸோ யூஎஸ்க்கு ஈரானை பிடிக்காதனால யூஎஸ் சாங்ஷன் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. அது வந்து எதனால அப்படி சொன்னாங்கன்னா இந்த ஜேபிஓசிஏ இப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்ல இருந்து என்ன செஞ்சிருப்பாங்க, ஈரான் வந்து வெளியே வந்திருப்பாங்க. ஸோ இதனால வந்து யூஎஸ் கோவப்பட்டு ஈரான் மேல சாங்ஷன், அதாவது பொருளாதார தடை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து இந்தியா ஃபாலோ பண்ணிட்டு இந்தியாவும் ஈரான் கூட வந்து அதையும் வர்த்தகம் பண்ணியிருக்காரு. இதனால யாருக்கு பிரச்சனை, இந்தியாவுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா இந்தியா வந்து நிறைய க்ரூட் ஆயில் வந்து ஈரான் இருந்து வாங்கிட்டு இருந்திருக்காங்க, சரிங்களா. ஸோ இப்போ இந்தியா வந்து வாங்கலங்கிற பட்சத்தில் சைனா வந்து என்ன செஞ்சுட்டாங்க, ஈரான் பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சைனா போனா இந்தியாவுக்கு பிரச்சனை, ஏன்னா சைனாவுக்கு இந்தியாவுக்கும் ஒத்து வராது. ஸோ ஈரான் வந்து சைனா வந்து கைக்குள்ள போட்டுக்கிட்டான், சரிங்களா. இப்போ யூஎஸ் சொன்னனாலதான் நம்ம என்ன செஞ்சிட்டோம், அவங்கள்ட்ட இருந்து வாங்கல. இப்போ வந்து என்ன பிரச்சனை, சைனாக்காரன் உள்ள போய் உட்காந்துட்டேன் நல்லா, சரிங்களா. ஸோ அதனால வந்து நம்ம இந்த விஷயத்துல ஈரானுக்கு எதிராக நம்ம எந்த ஒரு நடவடிக்கையும் வரல. இந்தியா இஸ் போட 23.5 million tons ஆஃப் ஈரான் க்ரூட் ஆயில், ஆல்மோஸ்ட் 1/10 ஆஃப் டோட்டல் ரெக்கமெண்ட் 2018-19, சரிங்களா. ஸோ 60 கிரெடிட்டும் கூட நம்ம பண்ணியிருப்போம். As India scale back on Iranian crude oil, China become Iran's top customer, சரிங்களா. இந்தியா பின்வாங்கினால சைனாக்காரன் என்ன செஞ்சுட்டான், அங்க போய் வந்து நல்லா வந்து ஒட்டுக்க நல்லா நிறைய இதெல்லாம் வாங்கி கொண்டு ஃப்ரெண்ட்லியா மாறிட்டான். Between 2020-2023, Iran oil shipment to China's more than triple despite of US rank, சரிங்களா. ஈரானுக்கு அதிகமா, ஈரான் வந்து சைனாக்கு வந்து அதிகமா வந்து என்ன செஞ்சிருக்காங்க, விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா ஸ்லோலி ஸ்கேலிங் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஈரான், இப்பதான் வந்து இந்தியா வந்து என்ன செஞ்சிருக்கு, ஈரானை வந்து இது பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க, சரிங்களா. ஸோ இதுதான் தெரியுதா. ஸோ இது பாகிஸ்தான், இது ஈரான், சரிங்களா. பாகிஸ்தான் நம்மளுக்கு வந்து எதிரியா இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்னது இப்போ இந்த சைட்லாம் போய் நம்ம வந்து நம்மளோட ஷிப்பு போகணும் அப்படின்னா நம்மளுக்கு போர்ட் முக்கியம். ஸோ சாபார் போர்ட், கர்டார் போர்ட், இந்த ரெண்டு போர்ட்டையும் நம்ம வந்து என்ன செய்யணும், கரெக்டா பண்ணா மட்டும் தான் நம்மளுக்கு வந்து போக முடியும். ஸோ பாகிஸ்தான் வந்து பக்கத்துல இருக்கிறதுனால ஈரான் நல்லபடியா பழகினாதான் நம்ம என்ன செய்ய முடியும், பாகிஸ்தான் வந்து இது பண்ணி நம்ம ஒன் சைட் போக முடியும், சரிங்களா. இந்தியா ஹாஸ் பின் ஸ்கேலிங் அப் ஆஃப் இட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஈரான் ரேதர் தான் ஸ்லோலி. சாபஹார் போர்ட் எங்க இருக்கு, ஈரான்ல இருக்கு. ஸோ சாபஹார் போர்ட் எங்க இருக்குன்னு சொல்லி பிலிம்ஸ்ல கேட்டுருவாங்க, சரிங்களா. நான் சொல்றதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து பொட்டன்ஷியலா உங்களுக்கு பிலிம்ஸ்ல கேட்கக்கூடிய விஷயமா இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா. இஸ் கீ பாயிண்ட் டு இன்ட்ரெஸ்ட் வேர் ஆஃப்டர் இயர்ஸ் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் இந்தியா இஸ் லுக்கிங் டு சைன் மல்டி இயர் டெவலப்மெண்ட் டெர்மினல் ஆஃப் ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ட் போர்ட். அங்க ஒரு போர்ட் வந்து இந்தியா கட்ட பாக்குறாங்க, சரிங்களா. அது வந்து நம்மளுக்கு என்னது சென்ட்ரல் ஏஷியாவுக்கு போறக்கும், இதெல்லாம் சென்ட்ரல் ஏஷியா, இது எல்லாத்துக்கும் நம்ம போறதுக்கு வழியா அமைஞ்சிருக்கும், சரிங்களா.
What do we infer from the this development? India is not agreeing US claims of any Iranian hand attacks and deeply related to interest. சரிங்களா, நம்ம வந்து ஒத்துக்கல. more maintaining its own foreign policy. நம்மளுக்கு இன்னும் foreign policy இருக்கு. US ஒன்னு சொல்றான் அப்படின்னா நம்ம கேட்டு வாலாடிட்டு போகணும்னு அவசியம் இல்லை இந்தியாவுக்கு. சரிங்களா, மேட்டர் ஆஃப் ஹைலைட்ஸ் இந்தியாஸ் கமிட்மெண்ட் டு ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி இருக்கு இந்தியாவுக்கு. அதே மாதிரி வந்து மல்டி போலார் வேர்ல்ட்ல வந்து அவங்க இஷ்டத்துக்கு தான் பாக்குறாங்க. சரிங்களா, அப்ப நம்ம இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா, அதனால நம்மளால அடிச்சும் கூடி நம்ம வந்து சும்மா தான் இருக்கிறோம். புரிஞ்சு இந்த ஆர்டிகல் புரிஞ்சு எல்லாத்துக்கும். ஸோ நம்ம வந்து இந்த விஷயத்துல வந்து என்ன அளவுக்கு நம்ம வந்து செயல்படுறோங்கிறது முக்கியம். சரிங்களா, அடுத்த ரெஸ்ட்ரிக்ஷன். சரிங்களா, ஸோ இது இது வந்து எங்க இருக்கு பாத்தீங்கன்னா பாலிட்டியில வரும். சரிங்களா, லேக் ஆஃப் அகடமிக் ஃப்ரீடம் இன் யூனிவர்சிட்டிஸ் மே லீட் டு ஹோமோஜினேஷன். ஒரே மாதிரி ஹோமோ அப்படின்னா ஒரே மாதிரி மக்கள் தான் உருவாக்கணும். ஏன்னா நம்ம ஆட்டு மந்தையை வந்து உருவாக்க இருக்குல்ல, நாலேஜபிள் கொஞ்சம் டிஃபரான பீப்புள் தான் நம்மளுக்கு தேவை. சரிங்களா, அண்ட் ரெஜிமெண்டேஷன் ஆஃப் தாட் தேர்பை ஸ்டிஃப்லிங் த கிரியேட்டிவிட்டி அண்ட் இனோவேஷன். சரிங்களா, ஸ்டிஃப்லிங் அப்படின்னா கழுத்தை நெருக்கிறது, கிரியேட்டிவிட்டி வந்து நெருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. see the development of during past 1 year. சரிங்களா, இந்தியன் ஐஐசி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் கண்ட்ரிஸ் டாப் யூனிவர்சிட்டி ரேங்கிங். சரிங்களா, அங்க வந்து யூஏபிஏ இந்த டெரரிசம் பத்தி ஒரு ரூல் வந்திருக்கு, அதை பத்தி டிஸ்கஷன் பண்ணாங்க, அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மார்ச் 2023 வந்து ஜவஹர்லால் நேரு அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன செஞ்சாங்க, அங்க காலேஜுக்குள்ள யாராச்சும் போராட்டம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 20,000 ரூபாய் ஃபைன் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டாங்க, சர்க்குலர். அதை லாஸ்டா வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. 2 ஸ்காலர்ஸ் வந்து அசோக யூனிவர்சிட்டியில வந்து ஒரு பேப்பர் வந்து பப்ளிகேஷன் பண்ணாங்க. சரிங்களா, எதை பத்தி வந்து அப்படின்னா ரூலிங் பார்ட்டி எப்படி வந்து என்னது வின் பண்ணாங்க, என்னெல்லாம் வந்து திருமணம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இது பண்ணிருக்காங்க, பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிருக்காங்க, மிரட்டி இருக்காங்க. பொலிட்டிக்கல் ப்ரோபகண்டா இன் யூனிவர்சிட்டி அண்ட் காலேஜ் சே தி கிரிட்டிக்ஸ். சரிங்களா, இப்போ யூஜிசி என்ன செஞ்சிருக்கு, யூனிவர்சிட்டியும் காலேஜுக்கும் வந்து பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ இந்த லோகோ வந்து அவங்களோட ஹால்ல வைக்கணும் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து G20 மீட்டிங்க்கு வந்து ஸ்வச்சதா கேம்பிங்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் அவேர்னஸ்க்காக போஸ்டர் ஒட்டணும்னு சொல்லியிருக்காங்க. As a repeat of this such directive, UGC in letter of December 1 requests the college and create selfie point featuring PM Prime Minister. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ஒவ்வொரு காலேஜ்லயும் வந்து செல்ஃபி பாயிண்ட் 3D பிரைம் மினிஸ்டர் மோடியோட போட்டோ இருக்கிற மாதிரியும் செல்ஃபி எடுக்கிற மாதிரியும் வந்து வைக்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து என்னது ஒரு காலேஜ்ல வைக்கக்கூடிய விஷயமா, இது பொலிட்டிக்ஸேஷன் ஆஃப் காலேஜ் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. Unlike in New Zealand, academic freedom is not mentioned in Indian constitution and is subsumed in the concept of right to free speech and part of fundamental rights. நியூசிலாந்துல மட்டுமே வந்து அகடமிக் ஃப்ரீடம் இருக்கு. அங்க வந்து நீங்க என்ன வேணா பேசிக்கலாம், யாரை பத்தி பேசிக்கலாம், இந்த ரிலீஜனை பத்தி வந்து பேசிக்கலாம், யாரும் உங்களை எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஆனா இந்தியால வந்து அந்த மாதிரி இல்ல. இந்தியால வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ங்கிறது ஃப்ரீடம் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ல கான்ஸ்டிடியூஷன் மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா, வாட் இஸ் டெஃபினேஷன் ஆஃப் அகடமிக் ஃப்ரீடம் அஸ் பர் த எஜுகேஷன் ஆக்ட் ஆஃப் நியூசிலாந்து. நியூசிலாந்துல பொறுத்த வரைக்கும் freedom of academic staff and students within the law to question and test and receive the wisdom to put forward new ideas and state of controversial and popular opinions. நீங்க வந்து எந்த ஒப்பீனியன்ஸ் பத்தியும் நீங்க வந்து கருத்து தெரிவிக்கலாம் அப்படிங்கிறது தான் இது சொல்லப்பட்டிருக்கு. கிராஜுவல் எரோஷன் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனல் ஆட்டோனமி. இந்த மாதிரி வந்து அகாடமிக் ஃப்ரீடம்லாம் நீங்க கம்மி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் போகும். அதே மாதிரி வந்து என்னது இன்ஸ்டிடியூஷனல் ஆட்டோனமி கம்மியாகுது. ஏன்னா வைஸ் சான்சலர் ஹெட்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்லாம் வந்து பொலிட்டிக்கல் ரீதியமா செலக்ட் பண்றாங்க. UGC Act 1956 specifically states that core function is monitor the standards of consultation universities. சரிங்களா, it is now common or practice both the central and state government levels to make university appointment political consideration rather than merit. மெரிட் பார்க்காம இதுல இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆளுகள் எல்லாத்தையும் வந்து பொலிட்டிக்கல் சார்பா இருக்கவங்களை மட்டும் தான் அப்பாயிண்ட் பண்றாங்க. அதுவும் இது இந்த மாதிரி விஷயம் வரக்குண்டான ஒரு வழிவகை அமையுதுன்னு சொல்றாங்க. சரிங்களா, லுக் அட் த வீடம் இன்ஸ்டிடியூஷன் ரிப்போர்ட். சரிங்களா, ஸோ இது வந்து வீடம்ங்கிறது ஒரு இன்ஸ்டிடியூஷன். அவங்க என்ன செய்வாங்க, உங்களுக்கு வந்து ஃப்ரீடமுக்கு உண்டான இண்டெக்ஸ் தருவாங்க. சரிங்களா, டவுன்வர்ட் ஸ்பைரல் ஆஃப் அகடமிக் ஃப்ரீடம் ரெஃப்ளெக்ட் இந்தியாஸ் பொசிஷன். சரிங்களா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கீழே போகுது. ஸோ வீடம் வந்து ஸ்வீடனோட இன்ஸ்டிடியூஷன். அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, 170 கண்ட்ரீஸ்ல வந்து பாட்டம் 30ல நம்ம வச்சிருக்காங்க. சரிங்களா, இப்போ பாகிஸ்தான் கூட நம்மளோட வந்து 0.43 இருக்கு, நம்ம வந்து என்ன செய்யணும் 0.38 இருக்கு நமக்கு. ஸோ இந்தியா பாகிஸ்தானோட நம்ம கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஃப்ரீடம் ஆஃப் அகாடமிக்ஸ்ல. இண்டிபெண்டன்ட் இந்தியா ஹேட் சீன் சச் லோ ரேங்கிங்ஸ் ஒன்லி டியூரிங் எமர்ஜென்சி இயர்ஸ். சரிங்களா, 1975 வந்து எமர்ஜென்சி வச்சுல அப்பதான் வந்து இந்தியாவோட ஃப்ரீடம் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஆனா அதே மாதிரி இப்போ இருக்குன்னு சொல்றாங்க. பாருங்க, ஹோமோஜினேஷன் ரெஜிமெண்டேஷன் ஆஃப் தாட் ஹிண்டர்ஸ் தி பிளாசம் ஆஃப் ஐடியாஸ். ஐடியா உருவாகுறதுல இந்த மாதிரி எல்லாம் ஸ்ட்ரிக்ட்டா நடந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன, உங்களுக்கு வந்து தாட்ஸ் இருக்காது. The political parties in the largest interest of nation must be consultation with faculty bodies and student association to change the state of academic freedom and autonomy of the country. So எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டி எல்லாம் சேர்ந்து சுதந்திரம் கொடுக்கணும், அவங்களோட விஷயத்தை தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லா விஷயத்தையும் வந்து அகாடமிக்கா நம்ம பேசணும். When politician propaganda becomes more second, concept of university being vehicles of free thought would fall by the wayside. சரிங்களா, பொலிட்டிக்கல் ப்ரொபகண்டா வந்து நம்ம வந்து அங்க வந்து வெளிப்படுத்தக்கூடாது.
சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருந்தா மட்டும் தான் ஃப்ரீடம் ஆஃப் தாட் இருக்கும். We are celebrating 75 years of India's existence of republic. It is time to remember that yet realize Tagore vision of nation where the mind without fear. சரிங்களா? ஆனா 75 வருஷம் நம்ம சுதந்திரமா இருக்கு. அது இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு என்னது ஒரு 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 பயம் இல்லாத ஒரு மைண்ட் நம்மளுக்கு இல்ல. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா மைண்ட் வந்து பயந்துட்டே இருக்கும். பயப்படுற மைண்ட் வந்து புதுசா திங்க் பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு GS 4லயும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க உங்களுக்கு. ஓகே புரிஞ்சாமா? ஸோ இதுல வந்து யூனிவர்சிட்டி வந்து எந்த அளவுக்கு ஃப்ரீயா இருக்கணும். ஸோ அது உண்டான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ கொஸ்டின்ஸ் இதுல இருந்தும் வரலாம். புரிஞ்சா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஸோ 3 ஆர்டிகல் பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஐசிஜியோட பார்த்திருக்கோம். அப்புறம் என்ன பார்த்திருக்கோம் உங்களுக்கு? யூனிவர்சிட்டி இத பத்தி பார்த்திருக்கோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு தடவ ரிவைஸ் பண்ணீங்க. நாளைக்கு இது பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. தேங்க் யூ.